சொல்லுகிறது, இந்த அப்பத்திலும் இந்த ரத்தத்திலும் நாங்கள் பானம் பண்ணாமல் இருந்தால், நம்பர் 1 நமக்கு நித்திய ஜீவன் இல்லை, நம்பர் 2 நாம் தேவனிடத்திலே வர முடியாது. தேவனால் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் தேவனால் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கட்டாயமாக இந்த ரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் என்ன செய்ய வேண்டும்? பானம் பண்ண வேண்டும். இந்த ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது, இதற்குடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு 7 மிக முக்கியமான பயிற்சிகள் உண்டு. அதில் 2 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதல் காரியம் 1 யோவானின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் 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 சுத்திகரிக்கும். சரீரமும் என் மனதும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ தேவ ஆலயத்திலே தாக்கி இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி தேவ ஆலயத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ரத்தத்தையும் அப்பத்தையும் நீ புசித்தால் அந்த நல்ல கவனிச்சு பாருங்க, அந்த வாதம் கர்த்தர் முன்னே போவார். அவருடைய இஸ்ரவேலின் தேவன்கள் பிறகுகளை காக்கிறவராக இருக்கிறார். காரணம் அவருடைய ரத்தத்தின் தலைமையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்பர் 1 7ஆம் வசனம், ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 2வது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. வேதம் சொல்லுகிறது, சாத்தானை ஜெயிப்பதற்கான வெப்பன், சாத்தானை மேற்கொள்வதற்கான ஆயுதம் இவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசுவினுடைய ரத்தம், சாட்சியின் வசனம். இயேசுவினுடைய ரத்தம் எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிற கையில, ஆனா சாட்சியின் வசனம் என்ன? வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம், தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி அவருடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே 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 நிறைவாக்குவார் 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 நிறைவாக்குவார். ஒரு வசனத்தை நீங்க பிளட்டோட இணைச்சு பேசணுங்க. ஒரு வசனத்தை பிளட்டோட இணைச்சு பேசணும். என்னால எத்தனையோ கரை காத்திருக்கிறது, முடியலையா? உடனே சொல்லு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பலவீனமாய் ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்திருக்கியா, வீட்டுல உட்கார்ந்திருக்கிறாய், சாத்தானை பார்த்து சொல், என்னுடைய பலத்திலே பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். 2 வசனங்கள். 1 அவருடைய ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கண்களை மூடலாமா? தேவனோடு இணைகிற நேரம்